லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சிந்தாமணி அம்மா, அந்த போன் கேமராவை கொஞ்சம் என் பக்கம் திருப்புங்க. நான் ஸ்ரீஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். சிந்தாமணி அம்மா, நான் சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா? போனை திருப்புங்க. என்ன ஸ்ரீஜா, கம்பி எண்ணிட்டு களி சோறு தின்னும் போது கூட இன்னும் உனக்கு புத்தி வரலையா? ஏய், ஐயோ, சும்மா கத்தாதடி. வீடு ஜப்தி ஆகி அத்தை மாமா சந்தோஷ் எல்லாம் அசிங்கப்பட்டு போகணுமா? நான் சாகணுமா? நீ அதை பார்த்து வீடியோல ரசிக்கணும். அதனால நீ வீடியோ கால்ல வந்திருக்க. இப்போ நிலைமை தலைகீழ ஆயிடுச்சு. நீ வேற ஒன்ன பார்க்க போற ஸ்ரீஜா. ஏய், என்ன ரொம்ப ஓவரா ஆடுற? நான் இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல ஸ்ரீஜா. இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். அபியோட கவுண்டவுன் ஸ்டார்ட். 1 2 3 சஞ்சு, அபி என்ன பண்ண போறா? தெரியலையே. 4 5 லாயர் லக்ஷ்மி மேடமா? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க? அபி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கமா லட்சுமி. சரி அபி, வந்த வேலையை ஆரம்பிப்போமா? சரிங்க அத்தை. இவங்க டெல்லியில சுப்ரீம் கோர்ட் லாயர். பேரு லக்ஷ்மி. மோஸ்ட் வாண்டட் லாயர் இன் இந்தியா. லாயர் லட்சுமி மேடம் அவங்க போச்சு. என்ன ஸ்ரீஜா, நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல ஸ்ரீஜா, சீனே மாற போகுதுன்னு. அது இதுதான். இனி நடக்க போறதையும் பாரு. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், நான் ரொம்ப பில்டப் பண்றேன்னு சொன்னீங்களே, இப்பதான் ஒரிஜினல் பில்டப்பே ஆரம்பிக்க போகுது. லக்ஷ்மி அத்தை, இனி வக்கீல் கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் நீங்களே பேசிக்கோங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். நான் அப்பவே சொன்னல, கேட்டிங்களா சார்? இப்ப பாருங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்து
பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம். சர்மா எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சிரு. வக்கீல் சர்மா சார், வீட்டை ஜப்தி பண்றதுக்கு அந்த கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு மேடம். இந்த வீட்டை ஜப்தி பண்ண சொன்ன ஃபினான்ஸ் கம்பெனி பேர் என்ன? ருத்ரா ஃபினான்ஸ் மேடம். ருத்ரா ஃபினான்ஸ். ருத்ரா ஃபினான்ஸ்ல ஸ்ரீஜா எப்ப லோன் வாங்குனாங்கன்ற டீடைல்ஸ் சொல்லுங்க. எல்லாமே இருக்கு மேடம். எங்க, உங்க வீட்லயா? இல்ல, என்கிட்ட தான். அப்ப அதை காட்டுங்க. இந்தாங்க மேடம். என்ன வக்கீல் சார், இந்த ஃபினான்ஸ் கம்பெனி லாஸ்ட் 10 மந்தா எந்த ப்ராப்பர்ட்டி பேர்லயும் பணம் கொடுக்கலன்னு ஐடி ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்படி திடீர்னு இந்த ப்ராப்பர்ட்டி மேல ஃபினான்ஸ் பண்ணாங்க? அது எனக்கு தெரியாது மேடம். அதை நீங்க ஃபினான்ஸ் கம்பெனில தான் கேட்கணும். சரி, ஸ்ரீஜா பேர்ல 2 crore லோன் சாங்ஷன் ஆன அக்கவுண்ட் டீடைல்ஸ் எங்க? போச்சு. நோண்டு நோண்டு நோண்டுறா. என்ன நடக்க போதோ தெரியலையே. சொல்லுங்க சார். அந்த டீட்டெயில்லாம் என்கிட்ட இல்ல மேடம். ஏன் இல்ல? அது ஸ்ரீஜா மேடம் ஜெயில இருந்தாங்களே, அதான் பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்க முடியல. ஓ, ஜெயில்ல இருக்கிற ஸ்ரீஜா எப்படி லோன் வாங்குறதுக்கு வெளியில வந்தாங்க? சூப்பர், மெயின் பீஸ புடிங்கிட்டாங்க. இவ என்ன இந்த கிண்டு கிண்டுறா? ஸ்ரீஜா மாட்ட போறா. சொல்லுங்க சார். தெரியல மேடம். என்ன சார், வீட்டை ஜப்தி பண்ண வந்த ஒரு லாயருக்கு இது கூடவா தெரிய வேணாம்? ஓஹோ, பெட்டி கேஸ் லாயரா நீங்க? வீட்டை ஜப்தி பண்ண கோர்ட்டோட ஆர்டர் தான் வேணும் மேடம். அதான் இருக்குல்ல. ஆமா ஆமா, கோர்ட் ஆர்டர் இருந்தா எந்த வீட்டையும் ஜப்தி பண்ணலாம்ல? ஆமா மேடம். அப்போ இந்தாங்க. என்ன மேடம் இது? கோர்ட் ஆர்டர். கோர்ட் ஆர்டரா? என்ன கோர்ட் ஆர்டரு? பிரிச்சு நல்லா பாருங்க. என்ன மேடம் இது? வேளச்சேரியில இருக்கிற என் வீட்டு மேல நீங்க கடன் வாங்கி அதை கட்டாததுனால வீட்டை ஜப்தி பண்ண கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் தான் கடனே வாங்கலையே. கடன் வாங்கினா என்ன, வாங்கலனா என்ன சார்? வீட்டை ஜப்தி பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் போதும்ல? என்ன, உங்க வீட்டை ஜப்தி பண்ணிரலாமா? வக்கீலுங்கிறவங்க தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கவும் நல்லவங்களை காப்பாத்தவும் தானே தவிர அக்யூஸ்டுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இல்ல. டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கீங்கல்ல? இன்ஸ்பெக்டர் சார், இவங்களுக்கு நீங்களும் உடந்த. ஐயோ, உடந்தெல்லாம் இல்லை மேடம். வக்கீல் வீட்டை ஜப்தி பண்றதுக்கு என்கிட்ட பாதுகாப்பு கேட்டாரு. நான் பாதுகாப்பு கொடுக்க தான் வந்திருக்கேன், அவ்வளவுதான் மேடம். ஐயோ, இந்த இன்ஸ்பெக்டர் ரிவர்ஸ் ஆயிட்டானே. நீங்க சொல்றத நான் நம்பிட்டேன். லக்ஷ்மி அத்தை, இந்த இன்ஸ்பெக்டர் வக்கீல் கூட சேர்ந்து வீட்டை ஜப்தி பண்ண வந்தது மட்டும் இல்லாம சீதா அத்தைய அடிக்கிறதுக்கு கை ஓங்கியிருக்காரு.
பப்ளிக் அடிக்கிற ரைட்ஸ உங்களுக்கு யார் கொடுத்தா? யூனிஃபார்ம் போட்டா உங்க தலையில கொம்பு முளைச்சிருமோ? நீங்க பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணதா இருக்கீங்க, பப்ளிக்க கமெண்ட் பண்ண இல்ல. இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. நீங்க பண்ண தப்புக்கு நான் உங்க மேல கேஸ் போட போறேன். மேடம் 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 வேணாம் மேடம். கேஸ் எல்லாம் போடாதீங்க மேடம். மேடம் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க மேடம். என்கிட்ட கெஞ்சுறீங்க, அபி கிட்ட கெஞ்சுங்க. எங்களை விட்டுருங்க மேடம். ஸ்ரீஜா, வீட்டை ஜப்தி பண்ணா இந்த குடும்பமே கெஞ்சோன்னு பார்த்தா, நாம வீட்டை ஜப்தி பண்ண ஏற்பாடு பண்ண போலீஸும் வக்கீலும் இப்ப இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேடம் வீடை ஜப்தி பண்ண வேணாம், அவ்வளவுதானே மேடம்? நாங்க பண்ணல மேடம். மேடம் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். நீங்க கெஞ்சுனா உங்களை மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்னும் புத்தன் இல்ல, அபிராமி. பண்ண தப்புக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சே ஆகணும். இனிமேதான் ட்விஸ்டே. என்ன ட்விஸ்டா? ஐயோ, ஜான்சி வராளே. ஸ்ரீஜா, நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை போல இருக்குடி. டெல்லியில இருந்து லக்ஷ்மி வந்திருக்கான்னு பார்த்தா இப்ப அந்த ஜான்சி வேற வந்திருக்காடி. கடைசியில இந்த வீட்டை ஜப்தி பண்ணாம விட்டுருவாங்க போல இருக்கே. நான் தான் மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி அபி சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சாரி அபி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ஜான்சி மேடம், கரெக்டான டைம்க்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அபி, நான் வந்த விஷயம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த கோர்ட் ஆர்டர் என்ன பண்ணலாம்? அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை மேடம். நீங்க கோர்ட் ஆர்டரை என்கிட்ட கொடுங்க, நாங்க கிளம்புறோம். எங்க கிளம்புறீங்க சார்? உங்களையும் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு போகதான் நானே இங்க வந்திருக்கேன். வீடு இன்னும் ஜப்தி ஆகவே இல்லையே மேடம். அப்புறம் எப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க? வீடு விஷயத்துக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண போறதா யார் சொன்னா? வக்கீல் சார், அன்னைக்கு ஒரு தடவை ஒரு ஆட்டோக்காரன் மேல இடிச்சிட்டு நிக்காம போயிட்டீங்க. அவன் உங்க மேல கேஸ் கொடுத்திருக்கான். அப்புறம் உங்க ஜோனல் ஏரியால நீங்க குடிச்சிட்டு பார்ல தகராறு பண்ணி லஞ்சம் கேட்டதா பார் ஓனர் ஒரு வாட்டி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு, ஞாபகம் இருக்கா? மேடம், அது 3 மாசத்துக்கு முன்னாடி மேடம். எத்தனை மாசத்துக்கு முன்னாடி இருந்தா என்ன சார்? நேரம் வரும்போது சட்டம் தன் கடமையை செய்யும்னு உங்களுக்கு தெரியாதா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. எத்தனையோ பேரை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஸ்ரீஜா மேடத்தை நம்பி வந்ததுனால நாமளே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ச்சே.
அபி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஜான்சி மேடம், என்கிட்ட பேசாட்டி கூட பரவாயில்ல. பாவம் ஸ்ரீஜா லைன்ல இருக்கா, அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போங்களேன். அப்படியா? எனக்கு தெரியாதே. எங்க இருக்கா ஸ்ரீஜா? எங்க? சிந்தாமணி அம்மா, உங்க பொண்ணை கொஞ்சம் காட்டுங்க. ஓ, என்ன ஸ்ரீஜா, ஜெயிலுக்குள்ள போயும் உனக்கு எப்படிதான் செல்போன் கிடைக்குதோ? இப்பவும் உன் திமிர அடக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு என் கை பரபரன்னு இருக்கு. ஆனா அபி இருக்கும்போது நான் பண்ண சரியா இருக்காது. இனிமே அபி உன்னை வச்சு செய்வாங்க. நல்லா வாங்கி கட்டிக்க. சரி ஸ்ரீஜா, நான் வரட்டுமா? நான் வரேன். வரேன் மேம். வரேன் அபி. ஸ்ரீஜா, ஜான்சி மேடம் சொல்லிட்டு போனது புரியுதா? நான் உன்னை வெச்சு செய்ய போறேன். அபி, நீ லக்ஷ்மி எல்லாரும் உள்ள வாங்க. இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ வீட்டுக்குள்ள வரல. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அத்தை. ஐயோ அத்தை, நான் இப்போதான் வரலன்னு சொன்னேன், எப்பவுமே வரமாட்டேன்னு சொல்லல. ஒரே ஒரு வாரம் தாங்க, அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அப்புறமா வரேன் அத்தை. நானும் சஞ்சீவும் சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரோம். அப்ப நான் போயிட்டு வரேன். நான் ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு வந்தேன். அபி கால் பண்ணதும் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு 1/2 hourல கோர்ட்ல ஒரு ஹியரிங் இருக்கு. இப்ப போனாதான் சரியா இருக்கும். சரியா? நான் இன்னொரு நாளைக்கு வரேன். வரேன் அபி. அபி, சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். லக்ஷ்மி அம்மாக்கு நீ எப்போ ஃபோன் பண்ண? அது நம்ம வீடு ஜப்தி ஆக போற அடுத்த நிமிஷமே கால் பண்ணேன். அத்தை, இங்க வர அவசரத்துல பாப்பாவை மல்லிகா அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் போய் பாப்பாக்கு பால் கொடுக்கணும், அதனால நாங்களும் கிளம்புறோம் அத்தை. சஞ்சீவ், வீட்டுக்கு போனதும் பாப்பா பத்தின விஷயத்த சொல்லிடு. அத்தை, உங்க பொண்ணு ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுங்க, இது ஆரம்பம் தான். இனிமேதான் பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய சம்பவமா? என்ன சொல்றா இவ? இந்த வீட்டை விட்டு இவங்களை விரட்ட போறோம்னு நினைச்சு ரொம்ப ஓவரா பேசிட்டோமே. இனிமே நம்ம இந்த வீட்ல எப்படி தங்கறதுன்னு தெரியலையே. வா சஞ்சீவ். சரி, நான் வரேன் சந்தோஷ். வீடு ஜப்தி ஆக போறது தெரிஞ்சு அந்த அபியே சாவான்னு நினைச்சா கடைசியில ஏன் பிளான் சொதப்பிருச்சு. ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ண முடியல. அம்மா தான் கால் பண்றாங்க. சொல்லுமா. என்ன ஸ்ரீஜா இது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு அந்த வீடு ஜப்தியாகி சீதா, எங்க அண்ணன், அந்த மைதா மாவு எல்லாரும் நடு தெருவுல நிப்பாங்க. அத பார்த்து தாங்க முடியாம அந்த அபி சாவான்னு பார்த்தா விஷயம் தெரிஞ்சு பத்திரகாளி மாதிரி இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாடி. பத்தாததுக்கு அந்த லக்ஷ்மிய வேற அங்க கூட்டிட்டு வந்துட்டா. அபியும் லக்ஷ்மியும் சேர்ந்து போட்ட போடுல நீ அனுப்பின அந்த வக்கீலும் அந்த போலீஸும் பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்கடி. மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்கின கதையா உன்னை நம்பி நானும் சீதா கிட்டையும் எங்க அண்ணன் கிட்டையும் என்னென்னமோ சண்டை போட்டு ஓவரா வேற பேசிட்டேன். நான் பேசின பேச்சுக்கு இனி அவங்களா என்ன சேர்த்துக்க போறாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா சேர்த்துக்கவே மாட்டாங்க. இங்க பாருமா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இனி நீ பாக்குறதுக்கு என்னடி இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இது வரைக்கும் எங்க அண்ணனோட
சொத்துக்கு வாரிசு இல்ல. இஷ்டத்துக்கு எங்க அண்ணன் சொத்து மேல கேஸ போட்டு அவரோட சொத்து கம்பெனி எல்லாத்தையும் முடக்கி அபிக்கு உதவ முடியாதபடி பண்ண. இப்போ வீடு ஜப்தி ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா இனிமே அப்படி பண்ண முடியாதுடி. அதான் வாரிசு வந்துடுச்சே. வக்கீல் சொன்னதை நீ மறந்துட்டியா? தாத்தா சொத்து பேத்திக்கு தாண்டி சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் சொத்து மொத்தமும் அபி குழந்தைக்கு தான் போய் சேரும். அதுதாண்டி ஒரே வாரிசு. இனி அந்த சொத்து மேல நீ போட்ட கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நாம ஆசைப்பட்டபடி எங்க அண்ணன் சொத்து இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அந்த அபி குழந்தைக்கு தான். சொத்தெல்லாம் அபி குழந்தைக்குனா அப்ப அந்த சொத்தெல்லாம் அபி சொத்து மாதிரி தானே?